ஜெய் ஸ்ரீராம். சுந்தரகாண்டத்தில் 7வது சர்க்கம். பலவானான ஹனுமான் ரொம்ப பெரிய மலை கொட்டிகிட்டே இருக்கான். மின்னற் கொடிகளோடும் பறவை கூட்டங்களோட விளங்கும் மேகங்களின் கூட்டத்தை போல வைடூரியங்கள் இழக்கப்பட்ட தங்கமயமான சாளரங்களுடன் விளங்கும் மாளிகை வரிசையை பார்க்கிறார் ஹனுமான். அங்கே வசிப்பதற்கு ஏற்ப பல மாதிரியான அறைகளும் முக்கியமான சங்கம், ஆயுதம், வில் வைப்பதற்கான ஆயுத சாலைகள், மனசை கவரும் வண்ணம் விசாலமாக அமைக்கப்பட்ட மாளிகைகளின் மேல்தளத்தில் அமைந்த நிலா முற்றங்கள் இதெல்லாமே பார்க்குறாங்க ஹனுமான். பல வகையான செல்வ செழிப்புகள் நிறைந்திருக்குதா. தேவாசுரர்களும் கொண்டாடப்பட்டது, எந்தவித குறையும் இல்லாததும் தன்னுடைய பலத்தாலேயே பெறப்பட்டவைகளான வீடுகளையும் பார்க்கிறார் ஹனுமான். இலங்கையின் மற்ற வீடுகளைப் போல ராவணன் அரண்மனையும் விஸ்வகர்மாவினால் தான் நிர்மாணிக்கப்பட்டது. ஆனால் அதன் சிறப்பு கருதி மாயையில் வல்ல மயானலா அமைக்கப்பட்டதோன்னு எண்ண தூண்டியது. உலகத்தில் எல்லா சிற்பங்களும் இலங்கை மன்னனின் அரண்மனை கட்டடங்களை இருப்பதை பார்க்கிறார் ஹனுமான். அதன் பிறகு ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் மேகம் போலதும் காண்போர் மனதை கவர்வதும் பொன்னால் அழகாக அலங்கரிக்கப்பட்டதும் இணையற்ற சௌந்தரியங்களுடையதும் ராட்சச அதிபதியின் பல பிரதாபத்திற்கு ஏற்றதுமான ரொம்ப சிறந்த மாளிகையை பார்க்கிறார். அது மண்ணுலகத்தில் ஒரு தேவ உலோகம் போல விளங்கி இருந்ததாம். நவரத்னங்கள் இழைக்கப்பட்டு பேரொளி வீசி கொண்டிருந்ததாம். அதில் பல வகையான மரங்களின் மலர்களும் உதிர்ந்து கிடக்கும் மலை குட்டை போல மகரந்த பொடி சிதறி கிடக்குதாம். மின்னர் கொடிகளால் மேகம் கூட்டம் ஒளிர்வதை போல உத்தம பெண்மணிகளால் ஒளி வீசி கொண்டிருக்குதாம். ஆகாயத்தில் சகல ஐஸ்வர்யங்களையும் நிறைந்து ராஜஹம்சங்களால் சுமக்கப்படும் புண்ணியசாலிகளான விமானம் போல இருந்தது. அது பலவித தாதுக்களால் விளங்கும் மலை சிகரத்தை போல இருக்குதா. கிரகங்களாலும் சந்திரனாலும் அழகாக தோன்றும் ஆகாயம் போன்றது. ஆச்சரியமாக அமைக்கப்பட்ட மேகத்தை போல சித்திரங்களையும் பல்வகை ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட சித்திரங்களையும் உடைய விமான ரத்தினத்தை பார்க்கிறார் ஹனுமான். அதில் மலைகள் நிறைந்த பூமியும் மரங்களால் மூடப்பட்ட மலைகளும் மலர்களால் மூடப்பட்ட மரங்கள் மகரந்தம் நிறைந்த மலரும் இப்படி விசித்திரமான சித்திரங்கள் அமைக்கப்பட்டிருந்ததாம். வெண்மையான கட்டடங்கள், மலர்கள் நிறைந்த தடாகங்கள், தாதுக்கள் நிறைந்த தாமரை, அடர்த்தியான காடு, இது எல்லாமே அதில் சித்தரிக்கப்பட்டு இருக்குது. ரத்தினங்களின் ஒளியால் பிரகாசிப்பதும் உத்தமமான கட்டடங்களை காட்டிலும் உயர்வானதும் புஷ்பகம்னு அழைக்கப்படுவதுமான பெரிய விமானத்தை ஹனுமான் அங்கே பார்க்குறாங்க. வெள்ளி பவள நிறத்தில் விளங்கும் பறவைகளை போல இங்கே வைடூரியத்தில் செய்யப்பட்ட பறவைகள் பொருத்தப்பட்டிருக்குதா. பல வகையான உயர்ந்த தாதுக்களால் சர்ப்பங்கள் தீட்டப்பட்டிருக்குதா. மங்களகரமான அங்கங்களோடும் உயர் ஜாதி குதிரைகள் சித்தரிக்கப்பட்டிருக்குது. பவளம் தங்கத்தாலான புஷ்பங்களை சிறகுகளாக கொண்டு விளையாட்டாக தொங்கியும் வளைந்தும் காணப்படும் ரெக்கைகளுடனும் மன்மதனே உருவெடுத்து வந்தார் போல அழகுடன் அமைந்த நல்ல முகத்துடன் நல்ல இறக்கைகளுடனும் பறவைகள் வரையப்பட்டு இருந்ததாங்க. அழகான துதிக்கைகள் உடைய யானைகள் தாமரை தடாகத்தில் மூழ்கியதால மகரந்தம் பரவிய தேகத்துடன் கருநெய்தல் புஷ்பத்தை ஏந்தி வருவதை போலையும் மங்களகரமான திருக்கைகள் ஒன்றில் தாமரையை தாங்கி கொண்டிருப்பது போன்றதையும் மகாலட்சுமியின் சித்திரமும் காணப்பட்டதாம். பனிக்காலம் முடிஞ்சு வசந்தம் வந்தவுடன் ரொம்ப அழகாக சோபிக்கும் மரத்தை போல எழிலிடம் விளங்குவதோ அழகான கைகளோட விளங்கும் ஒரு மலை போல ஒளிர்வதுமான அந்த புஷ்பக விமானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு போகிறாரு ஹனுமான். ராவணனுடைய பேராற்றலால் பரிபாலிக்கப்பட்ட பெருமைக்குரிய அந்த நகரம் முழுசுமே அலைந்து தேடியும் கணவரின் நற்குணங்களால் வெற்றி கொள்ளப்பட்டவரும் ஜனக சபையில் சிவதனுவில் வேகமாக நான் ஏற்றி வெற்றி கொள்ளப்பட்டவள் கொண்டாடத்தக்கவளும் ஜனகன் புதல்வியான அவளை காணாததால் அவர் மிகவும் வருத்தமடைந்தார். மற்றவர்களால் அறியக்கூடாத விஷயங்களையும் கண்ணால் காணும் சூக்ஷ்மமான பார்வை படைத்த ஆஞ்சநேயர் ஜனகன் புதல்வியை பார்க்காததுனால ரொம்பவும் வருத்தம் அடைகிறாங்க இங்க. அதனால பலவிதமாக சிந்தனை செய்து நிச்சயமா செய்ய வேண்டிய காரியத்துல தைரியமாக உறுதியா இருக்காங்களாம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண சுந்தரகாண்டத்துல 7வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் ஸ்ரீராம்.